அப்துல் கலாம் விருது பெற்ற இஸ்ரோ தலைவர் நாராயணன் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஹியூமனாய்டு ரோபோ மூலம் முதற்கட்டமாக பரிசோதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த தருணத்தில் என்னை செக்ரட்டரியாட்டு இந்த விண்வெளித்துறையின் செயலாளராட்டு பணியில் அமர்த்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் இந்த விருதை வழங்கிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இது நம்ம அரசு பள்ளின்னு இல்லை, நம்ம எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்க தான் முக்கியம். இந்த தருணத்தில் என்னுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரைமரி ஸ்கூலில் இருந்து சாதாரண ஒரு பள்ளியில் தான் படித்தது. அங்கே உள்ள பிரைமரி ஸ்கூலில் இருந்து இங்கே படித்து தந்த எல்லா ஆசிரியர்களும் நல்லா படித்து தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரா பேட்மிண்டன் போட்டியில் வென்று தமிழ்நாடு அரசின் கல்பனா சாவ்லா விருது பெற்ற துளசிமதி முருகேசனும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். துணிச்சல் மற்றும் வீர செயலுக்கான கல்பனா சாவ்லா அவார்டு எனக்கு வழங்கியிருக்காங்க. நான் ரொம்ப 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 ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு. நான் 2024 பாரிஸ் நடந்த பாராலிம்பிக்கில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன். அதுக்காக நம்ம ஆனரபிள் பிரசிடென்ட் கிட்ட அர்ஜுனா அவார்டு வாங்கியிருந்தேன். ஸோ நான் நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி 15 கண்ட்ரீஸ் போயிருக்கேன். போய் 16 கோல்டு மெடல்ஸ், 11 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 7 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற வடசென்னையை சேர்ந்த உலக கேரம் சாம்பியன் காசிமா முதலமைச்சருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். போன வருஷம் 2024 நவம்பர் மாதத்தில் 6th வேர்ல்ட் கப் கேரம் டூர்னமெண்ட்டில் 3 கோல்டு மெடல் வின் பண்ணி அமெரிக்காவிலேருந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணியிருந்தேன். அதுக்காக இந்த போன வருஷம் எனக்கு 1 கோடி ரூபாய் உதயநிதி சார் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம் தந்தை அவர்கள் தங்க மகளே வாழ்த்தியிருந்தாங்க. இப்போ யூத் எஸ்டிஐடியில் யூத் அவார்ட்ஸில் அப்ளை பண்ணி இப்போ சிஎம் தந்தை அவர்களே எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் மற்றும் சான்றிதழ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சிறந்த மாநகராட்சிகளாக ஆவடி, நாமக்கல் தேர்வு செய்யப்பட்டன. இதனால் ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமாருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும், நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதிக்கு 30 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டன. சிறந்த மாநகராட்சிக்கான விருது முதலிடம் ஆவடி மாநகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த மாநகராட்சிக்கான விருது 2ஆம் இடம் நாமக்கல் மாநகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த நகராட்சிகளாக ராஜபாளையம், ராமேஸ்வரம், பெரம்பலூர் தேர்வு செய்யப்பட்டன. இதற்காக ராஜபாளையம் நகர்மன்ற தலைவர் பவித்ரா ஷியாமுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் நாசர் கானுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும், பெரம்பலூர் நகர்மன்ற தலைவர் அம்பிகா ராஜேந்திரனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டன. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.